இது வந்து தோசை கல்லில் கூட ஃப்ரை பண்ணலாம், அப்படி பொறுமை இருந்தால் தான். வந்து பாருங்கள், இந்த மாதிரி கலர் பார்த்தீங்களா, நல்லா இரும்பு கடாய் இருந்தால் இன்னும் பெட்டர். விண்டோ மூடி எடுத்து சொல்கிறாங்க, ஏன்னா தூசு உள்ள லகாதும் கிடக்கி. ஸோ பனானா பிரெட் இன்னைக்கு கேன்சல் இருக்காதுன்னா டக்குன்னு ½ கூட இல்லை, அது பண்ணிடலாம், டைமும் இருக்குது. பட் எனக்கு இப்போது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இது மேலே. ஸோ அவ்வளோதான், கிச்சன் க்ளோஸ். இது வந்து கொஞ்சம் கூட நம்ம பார்க்கல, மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அவ்வளோதான். ஸோ நான் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக 4 பக்கம், அந்த பக்கம் 2 inches, இந்த பக்கம் 1 inch, இந்த பக்கம் கரெக்டாக இருக்கணும், அந்த பக்கம் இப்படின்னு. ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பார்த்துட்டே இருக்கணும், கண்ணு வச்சுட்டே இருக்கணும். என்கிட்ட வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் குக்வேர் பிராண்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணி கொடுத்தா கூட, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் குக்வேர் இருந்தால் கூட 20 வருஷமாக வச்சுருக்கேன் பாருங்கள். இண்டாலியம் கடாய், இதை மட்டும் என்னால் விட்டவே முடியாது. அப்படி என்ன தான் இருக்கும் இதுலன்னு தெரியாது. இந்த மாதிரி 2 கடாய் இருந்துச்சு, ஒன்று அம்மா கொடுத்துட்டேன். ஸோ அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா இப்போ ஹாப்பியாக யூஸ் பண்ணுறாங்க. அது என்னமோ தெரியல, இந்த கடாய் வந்து என்னால் விட்டவே முடியல பாருங்கள். அப்படி கை எட்டுனா இந்த கடாய் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. வேறு கூட அவ்வளோ இருக்குது என்கிட்ட கடாய்ங்க. ஸ்டீலில் இருக்குது, மண்ணில் இருக்குது, கிரானைட்டில் இருக்குது, நான்ஸ்டிக்கு, நல்ல நல்ல கடாய்ங்க இருக்குது, இரும்பில் இருக்குது, காஸ்ட் அயர்ன். ஆனால் இதுக்கப்புறம் தான் எல்லாம் 20 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க பாருங்கள். வீக்னஸ். அப்புறம் கீரை. சரி, இது உருளைக்கிழங்கா என்ன கிழங்குன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சாக்கா சொல்லுங்கள். இதுதான் ட்ரூ லவ்வோ, மேட் ஃபார் ஈச் அதர் லவ்வோ, விட முடியல. தேங்க்யூ. பார்சல் வந்திருக்கு. இந்த குழா ஆர்டர் பண்ணியிருந்தேன், நம்ம குழாவோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல வந்து உப்பு கட்டிருச்சான். ஸோ தண்ணி ஃப்ளோ கம்மியாகி போச்சு. அதனால் ப்ளம்பர் ஒரு வேளை தண்ணி ப்ரெஷரில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு கூப்பிட்டு காமிச்சா, இல்லை தண்ணி ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது, இது சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ சேம் டு சேம். இது வந்து 200 சில்லற தான், அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ யூஸ் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ சேம் பீஸ் வாங்கிட்டேன். இதே ஸ்டைலில் நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம், பேபி பொட்டேட்டோஸ், ஈவன் வாழைக்காய் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, அவ்வளோதான். இது டன். பார்த்தீங்களா எப்படி சுருங்கி பிஸ்கெட் மாதிரி ஆகிப்போச்சு. ஸ்டார்டர்ஸ் மாதிரியே சாப்பிட்றலாம். இந்த கீரை குழம்பு, மோர் குழம்பு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு ரோஸ்ட், இதெல்லாம் தெரிஞ்ச ரெசிபி தான். இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்னா வரும், ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு. சரி செய்கிறது, சரி ஷேர் பண்ணுற ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம். அந்த போன் சூப் மட்டும் நான் மேபி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட ஸ்டைலில். பெஸ்ட் ஸ்நாக் இது. வந்து பசங்க கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, நம்ம உரிச்சு கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி இதில் நல்லா அவைச்சி சூப்பராக கொஞ்சம் உப்பு போட்டு நான் என்ன பண்ணேன், ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சிட்டேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா மெத்த பஞ்சு மாதிரி வந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் வெங்காயம், குக்கும்பர், கொஞ்சம் லெமன் ஜூஸு, கேரட், திருவுன கேரட்டு, அதுக்கப்புறம் மல்லி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா பேல்புரி மாதிரி, சாட் மாதிரி, கொஞ்சம் வேணும்னா தக்காளி கூட போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஹோல்சம் டிஷ். இது சாப்பிட்டா திம்மனி சாப்பாடே ஸ்கிப் பண்ணிடலாம், எதுவுமே தேவையில்லை. பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா சாட் மாதிரி, ஆஹா சூப்பராக இருக்கும். அதான் எனக்கு பண்ணலான்னு இருக்கேன். கிரானைட் அவ்வளோ அழகாக இருக்குது. டெஸ்பரேட்லி வெயிட்டிங். இன்றைக்கி கிரானைட் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி அந்த சுற்று பக்கம் டைல்ஸ், வால்ஸ்லலாம் அது இன்றைக்கி ஆகாதான். சரி, நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு காலையில் வாங்க சவுண்டு பண்ணி கொடுத்துருங்க. சரி வரேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் வரமாட்டாங்க, வந்தா நம்ம லக்கு. ஃபுல் ப்ரோட்டீன். சரி, சாட்டெல்லாம் வேணும், அப்படியே நல்லா இருக்கு. ஓகே, அவ்வளோ நல்லா இருக்குல்ல.
ஒரு வாரமாக காலிங் பெல் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வெளியில் பெல் இருக்குது, அப்புறம் அந்த நாக்கு டங்கு டங்குன்னு அதை அடித்தா வாவ், வேலை முடிஞ்சிச்சு. டோர்பெல் இஸ் ஒர்க்கிங். இதுதான் என்னோட களி. சாக்லேட் புட்டிங் மாதிரி ஆகிப்போச்சு. ராகி களி என்னோட டின்னர், ஏர்லி டின்னர் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா கீரை குழம்புல தொட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கன்சிஸ்டன்சி வந்து ஓகே அசல் சாக்லேட் புட்டிங் மாதிரி இருக்குது. போன வாட்டிக்கு இந்த வாட்டி இம்ப்ரூவ்மெண்ட். மேட் ஃபார் ஈச் அதர் காம்பினேஷன். போன வாட்டி சூப் மாதிரி ஆகிப்போச்சு, ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டேன். போன வாட்டிக்கு இந்த வாட்டி பெட்டர், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நேத் vlog பார்த்துருப்பீங்க. நேத் vlogோட கண்டினியூவேஷன் தான் இதை. நம்ம வீட்டு தயிர் பாருங்க. இது வந்து பாலை திக்காக காய்ச்சிருங்க, பால் பவுடர் எல்லாம் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி உங்களுக்கு புட்டிங் கன்சிஸ்டன்சியில் தயிர் திக் அண்ட் க்ரீமி ரிச்சா ரெடி ஆயிரும். ஸோ எதிர் வீட்டில் வந்து வஞ்சன சாறுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் நிறைய ஃபுட்டு ஷேர் பண்ணிப்போம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது கொள்ளில் பண்ணியிருக்காங்க. ஹலோ டியூஸ்டே, வணக்கம். இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ அந்த vlogோட இன்னையோட இந்த துண்டு vlog அட்டாச் பண்ணிடலானே. முடி பாருங்க. ஸோ இது வந்து கட்டவும் முடியல, கிளிப்பு போடலாம். ஆக்சுவலி நான் ஹேர் பெண்ட் போடுறேன். என்கிட்ட ஹேர் பெண்ட் இருக்குது பழசு. அது போட்டால் கொஞ்சம் ஓகே, ஆனால் இங்கே குத்த ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்ப நேரம் போட முடியறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ சமைச்சிட்ருக்கேன், காட்டுறேன். அதனால தான் சரி அதை போடலான்னு பாருங்கள். இப்போ எல்லாம் ஏதோ ப்ரோட்டீன் தான் நிறைய சாப்பிடணும், ப்ரோட்டீன். நானே நான்வெஜ்ஜு விட முடியலையேன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கேன். விடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் விட முடியல. ஓகே, விட முடியாத கோலத்தில் ப்ரோட்டீன் வேறு இப்போ எடுத்துக்கணும். ப்ரோட்டீனுன்னு இருக்கும்போது நமக்கு எக்ஸு, சிக்கன், ஃபிஷ்ஷில் நல்லா இருக்குது. அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியனுக்கு தெரியும், நமக்கு வந்து இது சமைக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து அவனில் கூட வச்சிடலாம். இது பாருங்கள், நம்ம செடியிலேருந்து ஃப்ரெஷ் ரோஸ்மெரி. ஸோ இது வந்து தயிரில் நம்ம யூஷுவல் மேரினேஷன் தான். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, இஞ்சி, பூண்டு, அதில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, உப்போடு சேர்த்து அரைச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு தயிர் விட்டுறணும். அதுதான் நம்ம மேரினேஷன் ரெடி. அதில் வந்து இந்த சிக்கன் பீசஸை நல்லா ஊற வச்சுட்டேன். அதாவது மேரினேஷன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. போன்லெஸ்ஸுன்னா டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அவ்வளோதான். அது மேரினேஷன்லேயே கொஞ்சோண்டு எண்ணெயும் விட்டுட்டேன். ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்க வேணாம். இது வந்து நான்ஸ்டிக்னால உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். இது வந்து பண்ணுறது ஈஸி தான். இதெல்லாம் பண்ணணுமா தேவையான்னு தோணுது. நான் ஏன் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல. அது நமக்கு திடீர்னு ஒரு மோட்டிவேஷன் வரும், இல்லை எங்கேருந்தோ ஒரு மோட்டிவேஷன் வரும்ல, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் இது. இதெல்லாம் இக்னோர் பண்ணணும். சரி, ஓகே, வீட்டில் இருந்துச்சின்னு செஞ்சிட்ருக்கேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் எனக்கு தெரியாது. ஓகே, ஃப்ளோவில் போவோம். பாபிக்யூ சிக்கன் விங்ஸ் இது இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இதுலேயும் எண்ணெய் கிண்ணம் ஒன்றுமே இல்லை. பாபிக்யூ சாஸில் பரட்டி இதை வந்து க்ரில்லோ பேக்கோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1/2 கிலோ சிக்கனோ மட்டனோ வாங்கணுமா, குழம்பு வச்சோமா, இல்லை ஒரு பிரியாணி பண்ணணுமா, சாப்பிட்டோமா, அதுதான் நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஹெல்தி தான், எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்குது, ஃபுல் ப்ரோட்டீன். ஸோ இப்போது நானே யோசிச்சேன், என்னடா இது, நம்ம எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், நம்ம பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன் சாப்பிட்ணுமா அப்படின்னாக்கா நான் மினிமம் ஒரு நாளைக்கு 60 to 70 கிராம்ஸ் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். அப்புறம் ஒரு முட்டையில் 6 கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்கான். அட பாவி, முட்டையே நான் டெய்லி சாப்பிட மாட்டேன். ஐயோ, இதெல்லாம் என்ன இது. அது வந்து ஸ்லோவாக வந்து போன்ஸ் அதெல்லாம். இப்போ அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஆரோக்கியமாக தான் சாப்பிட்ருப்பாங்க, நல்லா வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது, சுகர் இருக்காது, பிபி இருக்காது, ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாக இருப்பாங்க. ஆனால் கூன் இப்படி வளைஞ்சிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் போன்ஸ். அதுதான் எனக்கு என்னவோ தெரியல இப்போது. சரி, கான்ஷியஸாக அட்லீஸ்ட் டெய்லி 2 முட்டைனா சாப்பிடுவோம். சிக்கன் வீட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி விஹான் வீட்டில் தான் இருக்கான். ஸ்டடி ஹாலிடே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவனுக்கு. ஸோ இன்றைக்கி வீட்டில் இருக்கான். சரி, இந்த சிக்கனை வந்து ஸோ என்னோடய ப்ரன்ச்சோட இது கொஞ்சோண்டு சாப்பிட்டோன்னா முடிஞ்சிச்சு. சத்தியமாக இந்த மாதிரி எல்லாம் டெய்லி செய்ய முடியாது. ஸோ இந்த vlog இன்றைக்கி அப்லோட் பண்ணணும். சரின்னு இது அப்படியே கொஞ்சோண்டு ஸ்னீக் பிக் காட்டிகிட்ருக்கேன்.
டன்டனாயிங். இது கூட வந்து ஸோ அத்தருக்கு காலையில் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த ஹாஃப் ஆஃப் த குக்கும்பர் அவனுக்கு பேக் பண்ணியாச்சு. இது இப்போ சாலட்க்கு யூஸ் பண்ணிப்போம். தெரிஞ்ச சாலடு வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி. இன்றைக்கி இது இருக்குது. நான் வந்து சண்டே ஒரு குட்டி விலாகாக போட்டிருப்பேன் பாருங்கள். அதில் வந்து நம்ம ஊர் பக்கம் போயிருந்த அழகாக ஊருன்னா நான் இங்கேருந்து ஒரு 10 minutes வாக் பண்ணாலே நாங்கள் இருக்கிறதே ஒரு வில்லேஜ் தான். என்ன வில்லேஜுன்னு கேட்டிருந்தீங்க அந்த ஷார்ட்ஸில். சர்ஜாப்பூர், அதுதான் நம்ம வில்லேஜ். நாங்கள் இருக்கிறதே ஒரு வில்லேஜ் தான். இங்கேருந்து 5-10 நிமிஷம் கூட வேணும், 5 நிமிஷம் நீங்கள் அப்படி சும்மா இங்கேருந்து ஒரு டேர்ன் எடுத்திங்கன்னா ஃபுல்லு வில்லேஜ். நாங்கள் இருக்கிறதே ஒரு வில்லேஜ்குள்ளே தான். ஸோ அங்கே நிறைய ஃப்ரெஷ் காய்கறி வாங்கிட்டேன். ஸோ அங்கே வந்து அவகாடோவும் வாங்கினேன், அவகாடோ. ஸோ இதுவும் கொஞ்சம் சைடில் வச்சுருவோம். இன்றைக்கி ஃபுல்லாக கான்டினென்டல் மீல் நம்ம வீட்டில். இந்த பேன் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்ரீலங்காவில் வாங்கினது. அவ்வளோதான், எண்ணெயே போடல. ஸோ இந்த பேன் செம்மையாக இருக்குது. நமக்கு நல்ல பேனுனாக்கா நம்ம எண்ணெய் இல்லாமல் நிறைய வேலை முடிச்சிடலாம். இது வந்து ஏர் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் ஏர் ஃப்ரை வாங்குகிற மூடில் பிளானில் இல்லை. இதான் இது இருக்குது, ஓடிஜி இருக்குது, போதும். நம்ம சிக்கனும் டன். ஸோ நல்லா குக் ரோஸ்ட் ஆகி போச்சு. போன்லெஸ்னால டக்குன்னு நல்லா மேரினேட் பண்ண சிக்கன் டக்குன்னு வெந்துடும். ஸோ இது சாலட் மேலே நல்லா சிக்கன் பீசஸை வச்சு ஒரு மீலாகவே கம்ப்ளீட் மீலாகவே சாப்பிட்டுக்கலாம். நேற்று பண்ண வெண்டைக்காய் பசங்களை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னால் ஸ்பூனோடு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி ஃபுல்லாக மேஷ் ஆகி போச்சு. ஆனால் அவ்வளோ டேஸ்டி வெண்டைக்காய். இதுவும் நான் ஊரில் தான் வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ், நல்லா வெண்டைக்காய், கத்திரிக்காய். அதுக்கப்புறம் வந்து இதுவும் இருக்குது பாருங்கள், பீர்க்கங்காவும் வாங்கினேன். ஸோ நல்லா நம்ம ஊர் காய்கறி. ஆஹா. ஸோ கொஞ்சம் பீர்க்கங்காவும் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சு நல்லா சாலட். நமக்கு சாலட் இது தான் காய்கறி. என்னவோ புதுசாக சொல்கிறாங்க, புதுசாக செய்கிறாங்க. நம்மளும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறோம். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. ஃபார் அ சேஞ்ச் ட்ரை பண்ணலாம். ஃபார் அ சேஞ்ச் நம்ம வந்து வீட்டில் எல்லாமே இருக்குது. புதுசாக நான் இதுக்காக எதுவும் வெளியில் வாங்க போகிறேன் இல்லை. அண்ட் இது வந்து நான் டெய்லியும் இப்போயே சொல்லிடுறேன், டெய்லி என்னால் பண்ணவே முடியாது. ஆனால் எனக்கு பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது டக்குன்னு இது ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கேன்னாக்கா நான் 100% ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பசங்க புக்க பண்ணி கொடுத்தாக்கா ஆஹா, அவங்களுக்கு வந்து சோறு குழம்பே வேணாம். எனக்கே யாருன்னா பண்ணி கொடுத்தா நான் அருமையாக உட்காந்து சாப்பிடுவேன். ஆனால் யார் பண்ணுறவங்க? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர், அவ்வளோதான். நமக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும்னா பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னன்னா பூரி கிழங்கு, பூரி மசால். இதுதான் ரியாலிட்டி. இதுதான் நமக்கு பிடிக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷு கம்ப்ளீட்டான சிக்கன் காமிக்கலாம். இது பாருங்கள், ஹை ப்ரோட்டீன் சப்பாத்தி மாவு. அப்போ ஓகே, இது வந்து க்ரீம். நல்லா பாருங்கள், பட்டர் அப்படியே மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி, இல்லைன்னா நாளைக்கு இதை வந்து நல்லா நெய் காய்ச்ச போகிறேன். பட்டர் எடுத்து நெய், ஐயோ பட்டர் எடுத்து பாருங்கள், செம்மல. ஸோ இதெல்லாம் சடனாக திடீர்னு என்னோட தூக்கத்துலேருந்து முழுப்பு வந்து ப்ரோட்டீன் இருக்குன்னு அப்படி தான் எனக்கும் இருக்குது. ஸோ நான் இது வந்து எதுவுமே யாருக்குமே ப்ரீச் பண்ண வரல. ஏன்னா எனக்குமே எந்த அரையும் குறைய நாலேஜ் கூட இல்லை. எனக்கு 0 நாலேஜ். ஏதோ எனக்கு தோன்றது செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ விலாகில் பார்க்குறது அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. ஃபைனல் லுக் பிளேட்டிங் பண்ணியாச்சு. எப்படி நம்ம பிளாட்டர், இது கூட வந்து ஏதாவது டிப்போ ஒரு சாஸோ வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குயிக்காக பார்த்தீங்கன்னா மஸ்டர்டு இருக்குது, கூட கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி ஹனி மஸ்டர்ட் சாஸ் நல்லாயிருக்கும். ஹனி மஸ்டர்ட் சாஸ் ரெடி. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்மக்கிட்ட தான் ஏற்கனவே சாஸ் இருக்குது. இன்றைக்கி காலையில் அரைச்ச காரசார டொமேட்டோ சட்னி, ஆனியன் டொமேட்டோ சட்னி, இதுவே இதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு. இதை விட பெஸ்ட்டு டிப்பா. ஸோ நம்ம வந்து இது மோட்டிவேட் பண்ணவும் வரல, டீமோட்டிவேட் பண்ணவும் வரல. யாருக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதை பாட்டுக்கு நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, இந்த ரெஸ்ட் ஆஃப் த டே என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.